نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்துகளாகும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிட்டு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாய் இஸ்லாம் போதிக்கும் சகோதரத்துவம் என்ற தலைங்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை இஸ்லாம் எந்த அளவு வலியுறுத்துகிறது என்பது குறித்தும் சகோதரத்துவத்தை இஸ்லாம் எவ்வாறு தடை செய்துள்ளது என்பது குறித்தும் சகோதரத்துவத்தை பேணி நடக்கக்கூடிய வழிகாட்டல்களாக இஸ்லாம் எங்களுக்கு எவைகளை வழங்குகிறது என்பது குறித்தும் இன்றைய ஹுத்பாவினூடாக தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாகும்.
அதற்கென இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகும். சகோதரத்துவத்தை உடைத்தெறியக்கூடிய, எங்களுக்கிடையிலே பிளவுகள் ஏற்பட காரணமாக அமையப்பெறுகின்ற அனைத்து விடயங்களையும் தடை செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை தாண்டி அவைகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவைகளுக்கென மிக கடுமையான எச்சரிக்கைகளை விடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலிய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் குலம், கோத்திரம், இனம், நிறம், மொழி, அடிமை, எஜமான் போன்ற அந்த சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினூடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை வழங்கியதினூடாக அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த குல கோத்திர வேறுபாடுகளை கலைத்தெறிந்து, அதனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே வருடக்கணக்காக இருந்த சண்டைகள், பிரச்சனைகளை உடைத்தெறிந்து, இனம், நிறம், மொழி இவைகளுக்கு அப்பால் இஸ்லாம் எந்த அளவு சகோதரத்துவத்தை வலியுறுத்தி நின்றது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் அல் குர்ஆனிய வசனங்களினூடாகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸினூடாகவும் நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். இது குந்தும் அஅதா, நீங்கள் அந்த காலத்திலே ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா பிணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அந்த அருளின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளே, இன்னமல் முஃமினூன, அல்லாஹை நம்பிய, மறுமை நாளை நம்பிய, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் நம்ப வேண்டுமென கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் எந்தவித ஒரு துளியும் சந்தேகமுமின்றி நம்பி இஹ்வா, ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நிச்சயமாக ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவனாவான். கட்டக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அதே போன்றுதான் ஒரு முஃமினுக்கு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது, துன்பம் என்று வருகின்ற பொழுது இன்னொரு முஃமின் அவனை வலி சேர்க்கக்கூடிய அமைப்பிலே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் தங்களுடைய இரண்டு கைகளையும் கோர்த்து காட்டி சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு எவ்வாறு வலி சேர்க்குமோ அதே போன்று கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு வலி சேர்க்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திலே இருக்கிறானோ, யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறானோ, கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திலே இறங்கிவிட்டான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, நஷ்டங்களை நீக்கி விடுகிறானோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே முஸ்லிம்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல வகையான சோதனைகள், பிரச்சனைகளிலே முஸ்லிம்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, உலகத்திலே வாழுகின்ற பொழுது அந்த மனிதன், அந்த முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டங்களை, துன்பங்களை நீக்கிய காரணத்தினால் அல்லாஹு தஆலா மறுமையினுடைய துன்பங்களை நீக்குவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே
நாங்கள் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த உறவுகளாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு சகோதர சகோதரிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமும், இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கின்ற சகோதரர்களாக எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே எண்ணத்தோடு என்னுடைய நான் அவனுக்கு எப்படி துணையாக இந்த உலகத்திலே வாழ்வேனோ அதே போன்றுதான் என்னுடன் பழகக்கூடிய நண்பன், என்னுடைய அயல் வீட்டுக்காரன், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவன் என்கின்ற சிந்தனை வர வேண்டும் என்கின்ற விடயத்தை இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது முஸ்லிம்களாகிய சகோதரர்களாகிய எங்களுக்கு இடையிலாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாயில்கள் அனைத்தையுமே இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், லா தஹாசது, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கென எழுதிய ரிஸ்கை உங்களுக்கு தந்திருக்கிறான், அவர்களுக்கென எழுதிய ரிஸ்கை அவர்களுக்கு தந்திருக்கிறான், அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு ஆத்மா இந்த உலகத்திலே இருந்து பிரிகின்ற பொழுது அந்த ஆத்மாவுக்கென எழுதப்பட்ட அனைத்து ரிஸ்குகளையும் அந்த ஆத்மா பெற்றுக்கொண்ட பின்னர் தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறது. ஒவ்வொரு தொழுகையின் பின்னரும் ஓதக்கூடிய ஔராதுகளிலே அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனை எங்களுக்கு நினைவு வருமாக இருந்தால் எங்களுக்கு மத்தியிலே பொறாமை என்கின்ற ஒரு விடயமே இருக்காது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத, யா அல்லாஹ் நீ வழங்கக்கூடியதை தடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை தரக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு தொழுகையின் பின்னரும் அல்லாஹ்விடம் இந்த திக்ரை நாங்கள் ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டால் இருக்காது. அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க நினைத்ததை யாராலுமே தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா எனக்கு தடுக்க நினைத்ததை யாராலுமே கொடுக்க முடியாது. எனக்கென எழுதப்பட்ட ரிஸ்க், அது பொருளாதாரமாக இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், அந்தஸ்துக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை என்னுடைய ஆத்மா அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டும் அந்த ஆத்மா பிரியாது என்கின்ற அந்த நம்பிக்கையை ஆழமாக நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு மத்தியிலே பொறாமை என்கின்ற விடயமே இருக்காது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வலா தனாஜஷு, ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நோக்கம் இல்லாமல் பிறரை விலை அதிகமாக கொடுத்து வாங்க வைப்பதற்காக வேண்டி அந்த பொருளினுடைய விலையை அதிகரிக்காதீர்கள். ஒரு பொருள் ஏலத்துக்கு வருகிறது, அந்த பொருளினுடைய பெறுமதி 2000 ரூபாய் என்றால் ஏலத்திலே விடுகிறார்கள் 1000 ஒருவருடைய நோக்கம் அந்த பொருளை வாங்குவதற்கு 2 நபர்கள் வந்திருக்கிறார்கள், அதிலே ஒருவருடைய நோக்கம் அந்த பொருளை வாங்குவது கிடையாது, மாற்றமாக அந்த பொருளினுடைய விலையை அதிகரிக்க செய்து பிறருக்கும் அது தேவையாக இருக்கும் அவரை வாங்க வைப்பது. 1500, அவர் 2000, 2500, 3000, இப்படியே இவருக்கும் அந்த பொருள் தேவை கிடையாது, ஆனால் மற்றவருக்கு அந்த பொருளினுடைய தேவை இருக்கிறது, எவ்வளவு கொடுத்தால் அதை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இவர் அதிகரித்துக் கொண்டே விலையை செல்லுகின்ற பொழுது, அதிகரித்துக் கொண்டே விலையை சொல்லுகின்ற பொழுது அவரும் அதிகரித்து அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, வலா தபாகது, உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழாதீர்கள். வலா யபிஅ பஅதுக்கும் அலா பைஇ பஅதின், சிலருடைய வியாபாரத்துக்கு எதிராக நீங்கள் வியாபாரம் புரியாதீர்கள். உன்னுடைய சகோதரன் ஒருவனுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறானா, அதை நீ அப்படியே விட்டுவிடு. இடைநடுவே குறுக்கறுத்து அவருடைய அந்த நுகர்வோரை உன்பக்கம் கவர்கின்ற பட்சத்திலே நான் விலை குறைவாக தருகிறேன், என்னிடம் வாருங்கள் என்று அழைத்து உன்னுடைய சகோதரனுடைய வியாபாரத்துக்கு எதிராக நீ வியாபாரம் புரிய வேண்டாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹ்,
நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாவான். லா யظ்லிமுஹு, அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவனை கைவிட்டு விட மாட்டான். வலா யஹ்கிருஹு, அவனை இழிவாக கருத மாட்டான். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது நெஞ்சிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை சுட்டிக்காட்டி சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். பிஹஸபிம்ரிஇன் முஸ்லிமின் மின ஷர்ரி, ஒரு முஸ்லிமுக்கு அவன் மிக கடுதியான ஒரு விடயத்தை செய்வதற்கு போதுமான ஒரு அம்சம் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம, தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அவன் இழிவாக கருதுவதாகும். அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் ஹதீஸிலே படித்திருக்கிறோம், இஸ்லாத்திலே சிறந்த நல்ல மக்கள் என்ன? அல்லாஹ்வின் தூதரிடம் வினவப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவார்கள், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உரிய நேரத்திலே தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். அன்பிற்குரிய உறவுகளே, எங்களுடைய விடயத்திலே மிக பாரதூரமான மிக கடுதியான இந்த இஸ்லாத்திலே கடுதியாக கவனிக்கப்படக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? என்னுடைய முஸ்லிமான சகோதரனை நான் இழிவாக கருதுவது, அவனை பரிகாசமாக நான் நினைப்பது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொடர்ந்து மிக முக்கியமான விடயத்தை அல்லாஹ்வின் தூதர், மிக முக்கியமான 3 விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இரத்தம், அதாவது அவனுடைய உயிர், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த 3 விடயங்களையும் நான் பேணி வாழ்ந்தால் எங்களுடைய சகோதரத்துவம் இந்த உலகத்திலே மேம்படுத்தப்படும் என்பதை இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, அதை எங்களுக்கு போதிக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அரபாவுடைய மைதானத்தில் இருக்கின்ற பொழுது சஹாபா பெருமக்களை நோக்கி இறுதி பேருரையில் மிக முக்கியமாக ரத்தின சுருக்கமாக இந்த இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு போதனை செய்தார்கள். அதிலே ஒரு பகுதி ஃபஇன்ன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய பொருளாதாரங்கள், வ அஅராலக்கும், உங்களுடைய மானங்கள், பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய மானம், இரத்தம், அவனுடைய பொருளாதாரம் இன்னொருவருக்கு ஹராமாக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உயிரை போக்குவதாக இருந்தால் 3 விடயங்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி அளித்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யஹில்லு தமும்ரிஇம் முஸ்லிமின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே கிடையாது என்று, நிச்சயமாக நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்ற அந்த ஷஹாதாவை மொழிந்த ஒரு முஸ்லிமினுடைய இரத்தம், அவனுடைய உயிர் ஹலாலாகாது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது திருமணம் முடித்து விபச்சாரம் செய்த ஒரு மனிதன், அவனுடைய உயிர் இந்த உலகத்திலே போக்கப்படலாம். அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்த காரணத்தினால் அந்த ஆத்மாவை கிசாஸ் என்ற அடிப்படையிலே கொலை செய்வது, என்னுடைய தந்தையை, என்னுடைய குழந்தையை ஒருவர் கொலை செய்து விட்டால் என்றால் நான் பலி, அவரை கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்னுடைய அனுமதியினூடாக. 3வது விடயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற பொழுது அங்கே பையத் பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அந்த பையத்தை முறித்து கொண்டு சென்ற முர்தத், மதம் மாறியவன், இவை இஸ்லாமிய ஆட்சி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பொழுது என்கின்ற விடயத்தை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விடயங்களுக்காக மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை போக்குவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இதை தவிர ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய உயிர் போக்கப்படுமாக இருந்தால்
இந்த உலகத்திலேயே எதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக பயங்கரமான பாவமாக இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்திருக்கிறதோ, இணை வைப்பை மிக பயங்கரமான ஒரு பாவமாக இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியது ஒரு ஆத்மாவை நாங்கள் இந்த உலகத்திலே போக்குவது. இஸ்லாம் அனுமதித்த 3 காரணங்களுக்காக தவிர ஒரு உயிரை இந்த பூமியிலே கொலை செய்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யக்துல் முஃமின முத்தஅம்மிதன், வேணுமென ஒரு முஃமினை யார் கொலை செய்கிறாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருடைய கூலி நரக நெருப்பாகும். خالدين فيها, அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார். وغضب الله عليه, அல்லாஹ்வினுடைய கோபம் அவர் மீது உண்டாகிறான். وأعد لهم عذابا عظيما, மகத்தான தண்டனையை நாளை மறுமை நாளிலே அந்த ஜஹன்னத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். எங்களை ஹுரக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக அனுப்பினார்கள். நாங்கள் அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களே, அன்றைய காலை தினம் நாங்கள் அடைந்து விட்டோம். அவர்களோடு யுத்தங்கள் நடந்தன, அவர்களை நாங்கள் தாக்கினோம், அந்த யுத்தத்திலே நாங்கள் வென்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனை நாங்கள் சந்தித்தோம். நானும் அன்சாரி தோழர்களில் ஒருவரும் ஒரு மனிதனை சந்தித்தோம். நாங்கள் அவரை கொலை செய்வதற்காக தயாராகின்ற பொழுது அந்த மனிதர் உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை மொழிந்தார். அன்சாரி அந்த தோழர் அவரை வெட்டுவதை விட்டும் தவிர்த்து விட்டார். ஆனால் நான் அவரை குத்தினேன், கொலை செய்து விட்டேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். அல்லாஹ்வின் தூதரிடம் நடந்த விடயத்தை சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், யா உஸாமா, உஸாமாவே, அகதல்தஹு பஅத அன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பின்னரும் அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களா? தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னார். உஸாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பின்னர் அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களா? உஸாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பின்னர் அவரை கொலை செய்து விட்டீர்களா? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளைக்கு பின்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதா? அல்லாஹ்வின் தூதர் அப்படி காரமாக என்னை நோக்கி பேசினார்கள் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, 3 விடயங்களுக்காக தவிர பிறருடைய உயிரை போக்குவதற்கு இஸ்லாம் யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய உயிரை போக்குவதற்கு. 2வது விடயம் பொருளாதாரம். ஒரு முஃமினுடைய பொருளாதாரம் பிற முஃமினுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பலாத்காரமாக எடுப்பது அல்லது பொய் சத்தியத்தினூடாக வியாபாரம் செய்து அந்த பொருளாதாரத்தை எடுப்பது அல்லது திருடுவது அல்லது பறித்து கொண்டு ஓடுவது, இவ்வாறாக இஸ்லாம் வியாபாரத்தின் மூலமாக பொருளாதாரங்களை சம்பாதிக்குமாறு சொல்லி இருக்க, அதற்கு மாற்றமாக வியாபாரம் இல்லாமல் பிறருடைய பொருளாதாரத்தை இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற அமைப்பிலே எடுப்பது ஒரு முஃமினுக்கு ஹராம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வ சாதாரணமாக பொய் சத்தியத்தினூடாக அல்லது பொய் சாட்சியினூடாக பிறருடைய பொருளாதாரங்களை அபகரிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் பொய் சத்தியத்தினூடாக பிற முஃமினுடைய ஒரு உரிமையை, ஒரு ஹக்கை எடுத்துக்கொண்டாரோ ஃபகத் அவ்ஜபல்லாஹு லஹு அன்னார், அல்லாஹு தஆலா அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கி விட்டான். வஹர்ரம அலைஹில் ஜன்னah, சுவர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டான். இன்னும் ஒரு பகுதி என்பதாக, நரக நெருப்பின் ஒரு துண்டு என்பதாக அல்லாஹ்வின் தூதரே, வ இன்கான ஷையன் யஸீரா, அல்லாஹ்வின் தூதரே, அவர் பொய் சத்தியத்தினூடாக அல்லது பொய் சாட்சியினூடாக எடுத்துக்கொண்ட விடைய அம்சமாக இருந்தாலுமா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வ இன் கலீபம் மின் அராக்,
அந்த காலத்திலே மிஸ்வாக் செய்வதற்காக பல் துலக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட அராக்குச்சியாக இருந்தாலும் சரிதான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பொய் சத்தியத்தின் ஊடாக அதை அவர் சொந்தமாக்கி கொண்டார். வீதிகளிலே சில பொருட்கள் கிடக்கும், அது அற்பமாக கருதப்படும், அதை தொலைத்தவர்கள் அதை தேட மாட்டார்கள். இப்படியான விடயங்களிலே இஸ்லாம் அதை எடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்க, பொய் சத்தியத்தினூடாக பொய் சாட்சியினூடாக அற்பமான ஒரு பிறனுடைய பொருளாதாரத்தை எங்களுக்கு எடுப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அப்படி எடுப்பவரைக்கு நரகத்தை அல்லாஹு தஆலா வாஜிபாக்கி விட்டான், சுவர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இந்த எங்களில் எத்தனையோ வியாபாரிகள் பொய் சத்தியம் செய்து எங்களுடைய பொருளாதாரங்களை விற்பனை செய்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் அப்துல்லாஹ் பின் அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நாங்கள் சந்தையிலே சென்று கொண்டிருந்தோம். அங்கே ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்கிய விலையை விட அதிகமாக சொல்லி, அல்லாஹ் மீதானையாக நான் இந்த பொருளை இந்த விலைக்குத்தான் வாங்கினேன், நான் உங்களுக்கு அதை குறைத்து தருகிறேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த பொருளை அவர் கொள்வனவு செய்திருந்தால், நான் இந்த பொருளை 2000 ரூபாய்க்கு அல்லாஹ் மீதானையாக கொள்வனவு செய்தேன், உங்களுக்கு 1500க்கு தருகிறேன் என்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனி வசனத்தை இறக்குகிறார், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா. சிலர்கள் அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கைகளையும் அல்லாஹ்வினுடைய சத்தியங்களையும் நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்தவித பங்குமே கிடையாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுமை நாளிலே பேச மாட்டார். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே ரஹ்மத்துடைய பார்வையால் அவரை பார்க்க மாட்டார். வலா யுஸக்கிஹிம், அவருடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய அல் குர்ஆனிய வசனத்தை அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்ததாக அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்கள், இது பொய் சத்தியம் செய்து நாங்கள் வியாபார பொருட்களை விற்பனை செய்வது, இதை தாண்டி பொய் சொல்லி அல்லது குறித்த பொருளிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை விளக்காமல் அந்த குறைபாடுகளை மறைத்து ஒரு முஃமினுக்கு வியாபாரம் செய்வதனூடாக எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஹராம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வியாபாரம் செய்கின்ற பொழுது உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஒரு பொருளிலே குறைபாடு இருக்கிறதா, நான் நிற்க போகின்ற மோட்டார் பைக்கில் குறைபாடுகள் இருக்கிறதா, நான் நிற்கக்கூடிய போனிலே குறைபாடுகள் இருக்கிறதா, நான் நிற்கக்கூடிய ஆடைகளில் குறைபாடு இருக்கிறதா, நான் நிற்கக்கூடிய தளவாடங்களில் குறைபாடு இருக்கிறதா, எனக்கு தெரிந்த குறைபாடுகளை சொல்லி நுகர்வோருக்கு அதை நாங்கள் விற்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இல்லாமல் அந்த குறைபாடுகளை மறைத்து நாங்கள் விற்பனை செய்தால், அன்பிற்குரிய உறவுகளே, பொய் ஒரு பக்கம், இது குறைபாடுகளை மறைத்து அந்த குறைபாடுகளை சொல்லாமல் வியாபாரம் செய்தால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 2 வியாபாரிகள் உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார்கள், அந்த வியாபார பொருட்களிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்கிறார்கள், பூரிக லஹுமா ஃபீ பைஹிமா, அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வார். வ இன் கதமா வ கதபா, குறைபாடுகளை மறைத்து ஒன்று பொய் பேசி அடுத்ததாக யார் வியாபாரம் செய்கிறாரோ, 2 விடயங்கள், பொய் சொல்லுவது என்பது ஒன்று, குறைபாடுகளை மறைப்பது என்பது ஒன்று, இரண்டையும் சேர்த்தல்ல, பொய் என்பது ஒன்று, குறைபாடுகளை மறைப்பது என்பது ஒன்று. முஹிகத் பரக்கத்து பைஹிமா, அவ்விருவருடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இலக்கச் செய்து விடுவார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய தினம் நான் என்னதான் 20,000 30,000 40,000 லட்சக்கணக்கில் உழைத்தாலும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதில் இல்லை என்றால் அந்த காசுகள் அனைத்தும் செல்லா காசுகளாக சென்று விடும். இங்கால உழைத்துக் கொண்டிருப்போம், அங்கால ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 உழைத்தாலும் உண்மையை பேசி உழைக்கிறோமா, குறைபாடுகளை சொல்லி உழைக்கிறோமா, அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதில் இருக்கும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அளவை நிறுவையிலே மோசடி செய்து வியாபாரம் செய்வது, வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய
அந்த வயல் என்ற கேடு உண்டாகட்டுமாக. சிலர்கள் அவர்களுக்கு வயல் என்ற நரகத்தின் ஒரு ஓடை இருக்கிறது என விளக்கம் சொல்லியிருக்கிறார். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌபூன், அந்த காலத்திலே பண்டமாற்ற முறைமை அதிகமாகப்பட்ட மதியன் சமுதாயத்தினரும் அவர்களிடம் பிரதானமாக இருந்த பாவம் அளவை நிறுவையிலே மோசடி செய்வது. ஒவ்வொரு சமுதாயமும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் தூதராக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயங்களில் பொதுவான ஒரு பாவம் இருந்தது, அது இணை வைப்பு. விசேடமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பாவம் இருந்தது. அதிலே மதியன் சமுதாயத்தினிடம் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய தன்மை இருந்தது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் இவ்வாறு அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியிலே அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை பெரும் சப்தத்தை கொண்டு அழித்ததாக ஒரு இடத்திலே, நிலநடுக்கத்தை கொண்டு அழித்ததாக இன்னொரு இடத்திலே அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, எதனால் அளவை நிறுவாமலே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன். ஏன் நாங்கள் இஹ்வா சகோதரர்கள், உங்களை நம்பி தருகின்ற பொழுது நீங்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் இருப்பார்கள் கடன் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும், அது கடன் கொடுத்தவருக்கு தெரிந்திருக்கும். அப்படியானவர் தவணை கொடுப்பது இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட ஒரு விடயம். அல்லது கடனிலே ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது விடயம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் ஒரு கடனாளிக்கு அவருடைய தவணையை பிற்படுத்துகிறாரோ, அல்லது கடனில் ஒரு பகுதியை அல்லது முழு பகுதியை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ, அதல்லஹுல்லாஹு ஃபீ ظில்லி அர்ஷிஹி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அந்த கடன் கொடுத்த மனிதருக்கு நிழல் அளிப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா மன் லா நபிய்ய பஅதஹ், அம்மா பஅத். எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் மேம்படுவதற்கு இஸ்லாம் 3 விடயங்களை தடை செய்திருக்கிறது. என்னுடைய சகோதரனுடைய உயிரை போக்குவது, என்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரங்களை ஹராமான முறையில் நான் எடுப்பது, என்னுடைய சகோதரனுடைய மானத்தை போக்கச் செய்வது, மானபங்கப்படுத்துவது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் என்பவன் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அப்துல்லா என்ற பெயரை வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கிடையாது. ஃபாத்திமா என்ற பெயரை வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் முஸ்லிமுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் என்பவர் யார் தெரியுமா? பிற முஸ்லிம்கள் குறித்த முஸ்லிமினுடைய நாவினால், குறித்த முஸ்லிமுடைய கரத்தினால் இந்த சமுதாயத்தில் எந்தவித தீங்கும் இழைக்கப்படாமல் யார் வாருகிறானோ அவன் தான் முஸ்லிம். பரவலாக்கப்பட்டு சமுதாயமாக்கப்பட்டு இந்த சமூகத்திலே அது நான் செய்யக்கூடிய இந்த தவறு, இந்த பிழை கடும் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது, நான் ஒரு பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் பிற முஸ்லிம்களுடைய மானங்களை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்களை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஒரு முஸ்லிமுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது, பிற முஸ்லிமை இழிவுபடுத்துவது, பிற முஸ்லிமை பரியாசம் செய்வது, பிற முஸ்லிமை மீது கெட்டெண்ணம் வைப்பது, பிற முஸ்லிமின் மீது கெட்டெண்ணம் வைப்பது, இவைகள் அனைத்துமே ஹுகூக்குல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட உரிமைகள் உறவுகளே. இவைகளில் ஏதாவது ஒன்றிலே நான் மேற்கொண்டு ஒருவரை பற்றி புறம் பேசி, பலருக்கு மத்தியில் நான் கோல் சொல்லி, பிறருடைய பாவங்களை துருவி துருவி ஆராய்ந்து, பிறரை இழிவுபடுத்தி பரியாசமாக நினைத்து கெட்டெண்ணம் வைத்த நிலையிலே நான் மரணித்து விட்டால், குறித்த மனிதர் யாரை பற்றி நான் புறம் பேசினேனோ, யாரை பற்றி நான் கோல் சொன்னேனோ, யாருடைய பாவங்களை துருவி துருவி ஆராய்ந்தேனோ, அந்த குறித்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்க மாட்டான் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிற மனிதர்களுடைய மானங்களை போக்காற்றுகின்ற விடயத்திலே நாங்கள் ஈடுபட்டு விட்டு குறித்த மனிதரிடம் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து நான் தௌபா செய்து மன்னிக்கவே மாட்டான் என்கின்ற விடயத்தை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே எங்க
மிக பெரும் ஒரு பாவம் கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுகின்ற தன்மை. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், கீபத் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? தூதருமே நன்கறிந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு சகோதரன் வெறுக்கக்கூடிய விட அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் பேசுகின்ற விடயம் குறித்த மனிதரிடம் இருந்தாலுமா? ஆம், குறித்த மனிதரிடம் இருந்தால் தான் அது புறம் பேசுவது, இல்லை என்றால் நீ அவர் மீது அவதூறு சொல்லிவிட்டாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடயத்திலே அவர்கள் குட்டையான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள், அதை சொல்லிவிட்டார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குட்டையான பெண்மணி தானே அல்லாஹ்வின் தூதரை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு கோபம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ பேசிய வார்த்தையை கடல் நீரிலே கரைத்தாலும் அது இல்லாமல் போகாது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறம் பேசுவதில் இன்பம் காணக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளே, அன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறியாமல் சொன்னார்கள், இன்று நாங்கள் புறம் பேசுவதை இன்பமாக நினைக்கிறோம், பிறருடைய குறைகளை பேசி திரிவதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் வானுலக பயணம் சென்றார்கள். அங்கே பல விடயங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு எடுத்து காட்டப்பட்டது. சுவனத்துடைய இன்பங்கள் சாப்பிடுவது என்ன பாவம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, உங்களில் சிலர்கள் சிலரை பற்றி புறம் பேசி திரியாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, உன்னுடைய சகோதரன், நீ புறம் பேசக்கூடிய சகோதரன் இறந்த பின்னால் ஜஸ்ஸசு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் பற்றி அதிகமாக நீங்கள் நினைக்காதீர்கள், பிறரை பற்றி அதிகமாக நீங்கள் நினைக்காதீர்கள். அப்படி உங்களுடைய உள்ளங்களிலே கெட்டெண்ணம் வந்துவிட்டால் நீங்கள் துருவி ஆராய்வீர்கள், அவருடைய பாவங்களை ஆராய தொடங்குவீர்கள். வலா தஜஸ்ஸசு, பாவங்களை துருவி ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டால் புறம் பேசி ஆரம்ப இடம் பிறர் மீது கெட்டெண்ணம் கொள்வது. அதை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே தடை செய்து விடுகிறான். அவனுடைய குறையை ஆராய தொடங்கி அவனுடைய குறைகளை புறம்பேசி கூடிய நிலைக்கு அது தள்ளும். அதனால அந்த கெட்டெண்ணத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே இஜ்தனிபு கஸீரம் மினல் என்று தடை செய்து விட்டான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, என் கூட பிறந்த ஒரு சகோதரன், அவனை நான் கொலை செய்ய விரும்புவேனா? என் கூட பிறந்த ஒரு சகோதரனுடைய பொருளாதாரத்தை அபகரிக்க நான் நினைப்பேனா? பொய் சத்தியம் சொல்லி அவனுக்கு வியாபாரம் செய்ய நான் நினைப்பேனா? பொய் சொல்லி குறிப்பிட்ட அந்த பொருளெறிக்குடைய குறைகளை மறைத்து வியாபாரம் செய்வதற்கு விரும்புவேனா? என்னுடைய கூட பிறந்த சகோதரனுடைய பொருளாதாரத்தை திருடுவதற்கு நான் விரும்புவேனா? அவனிடம் கடன் வாங்கி விட்டு அதை கொடுக்காமல் ஓடி ஒளித்து திரிவதற்கு நான் விரும்புவேனா? எல்லோரும் சகோதரர். மானத்தை நான் போக்காட்டுவேனா? கூட பிறந்த சகோதரனுடைய குறைகளை முகநூல்களில் நான் பகிர்வேனா? கூட பிறந்த சகோதரனை பற்றி நான் சோசியல் மீடியாக்களிலே புறம் பேசி திரிவேனா? கிடையாது. என்றால் எல்லோரும் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் என்றெல்லாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை எப்பொழுது நாங்கள் உணரப் போகிறோம் உறவுகளே? அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பிற முஸ்லிம்களுடைய மானத்தை பாதுகாத்து, பிற முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்களிலே கை வைக்காமல், பிற முஸ்லிம்களுடைய இரத்தங்களை ஓட்டாமல், பிற முஸ்லிம்களுக்கு ஏசாமல், பிற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலேயும் சகோதரர்களாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலேயும் சகோதரர்களாக சோனத்துக்கு செல்லக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.